நேற்று 20வது ஐபிஎல் ஆட்டம் மும்பை இந்தியன்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சு பெங்களூரு அணிகளும் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு பரபரப்பாக மோதியிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் கடைசி நேரத்தில் ஒரு 12 ரன் மட்டும்தான் எடுக்க முடியல. இதனால ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி மும்பை இந்தியன்ஸ் அணி அதிர்ச்சி தோல்வியை அடைஞ்சிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த தோல்வியை பற்றி கேப்டனான ஹர்திக் பாண்டியா அவர் பேச வந்திருந்தப்ப இந்த மேட்ச் நிச்சயமாக நாங்கள் ஜெயிச்சிருக்க வேண்டிய ஆட்டம், துரோகத்தால் தான் இந்த ஆட்டத்தில் தற்போது நாங்கள் தோல்வி அடைஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு கோபமாக வருத்தப்பட்டு ஹர்திக் பாண்டியா அவருக்கு இழைக்கப்பட்டிருக்க அந்த ஏமாற்றத்தை பற்றி இந்த மேட்ச் தோல்விக்கான காரணமாக சொல்லியிருக்காரு. ஸோ இதில் எங்களுடைய ஹோம் கிரவுண்டான வாங்கடே மைதானத்தில் 200க்கும் அதிகமான ரன் சேசிங் பண்ணுறது எங்களுக்கு சவாலாக இருந்தாலும் நிச்சயமாக நேற்று நல்ல பேட்டிங் பிச்சாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரன்னை சேசிங் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் பேட்டிங் இறங்கினோம். அதே மாதிரி நல்ல துவக்கம் கிடைக்கல அப்படின்னாலும் மிடில் ஆர்டர் லோ ஆர்டரில் நல்லா பேட்டிங் பண்ண முடிஞ்சுது. ஸோ அது ஒன்று தான் கடைசி ஓவருக்கு 19 ரன்கள் எடுத்தால் போதும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற அந்தளவுக்கு க்ளோஸாக எங்களால் மேட்சையும் கொண்டு வர முடிஞ்சுது. நிச்சயமாக கடைசி ஓவரில் அந்த ரன்னை அடிச்சிருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல தான் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா நெகிழ்ச்சியுடன் வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த கடைசி ஓவரை வீசினது ஹர்திக் பாண்டியா அவருடைய சகோதரரான குர்னால் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா அவர் சொல்கிறப்ப கடைசி ஓவர்களில் முக்கியமாக ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற நேரத்தில் எப்படிப்பட்ட பந்து வீசணும், எப்படிப்பட்ட பவுலிங் போடணும் அப்படின்னு தன்னுடைய சகோதரருக்கு பல முறை தான் சொல்லி கொடுத்துருக்கிறதா ஹர்திக் பாண்டியா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சூழ்நிலையில் ஹர்திக் பாண்டியா தன்னுடைய டீமுக்கு, அதாவது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு நேற்று கடைசி ஓவர் அவர் வீச வருவார் அப்படின்னு தான் ஒருபோதும் எதிர்பார்க்கல. ஏன்னா குர்னால் பாண்டியா ஒரு ஸ்பின் பவுலர், பெரும்பாலும் யாரும் அவரை கடைசி ஓவர் இந்த மாதிரியான ப்ரெஷரான நேரத்தில் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனாலுமே குர்னால் பாண்டியா எப்படி அவர் அந்த கடைசி ஓவரை பேசி தனக்காக வாங்கினாரு அப்படின்னு தெரியல. தான் சொல்லி கொடுத்த அதே ஸ்டாட்டிக்ஸ், அதே திட்டம் வகுத்தல், கடைசி ஓவரில் எப்படி இருந்தாலும் பேட்ஸ்மேன்கள் அடிக்க தான் செய்வாங்க. அதனால் அவங்கள அடிக்க விடாமல் தடுக்கிறத விட சிக்ஸர் லைன்களில் ஃபீல்டர்களை நிற்க வச்சு கேட்ச் பிடிக்கிற மாதிரியான அந்த திட்டத்தை தான் குர்னால் பாண்டியாவுக்கு சொல்லி கொடுத்ததா ஹர்திக் பாண்டியா சொல்லியிருக்காரு. ஆனால் அதே மாதிரியான 3 விக்கெட்டுகள் தான் குர்னால் பாண்டியா தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக விழுந்த 3 விக்கெட்டும் ஒரே மாதிரி சிக்ஸர் லைன் கேட்ச் விக்கெட்டாக தான் விழுந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் வருத்தப்பட்டு சொல்லியிருந்த ஹர்திக் பாண்டியா தான் குர்னால் பாண்டியாவுக்கு கடைசி ஓவரில் எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லிக் கொடுத்த அந்த யோசனையை தற்போது தனக்கு எதிராக திரும்பியிருக்கு. இந்த இடத்துல தான் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் ஹர்திக் பாண்டியா வருத்தப்பட்டு இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு. அதே போல் கடைசி ஓவரில் குர்னால் பாண்டியா பந்து வீச வருவார் அப்படின்னும் நான் எதிர்பார்க்கல. ஆனாலுமே ஒரு சகோதரராக நான் குர்னால் பாண்டியாவுக்கு சொல்லி கொடுத்தது இன்னைக்கு எனக்கு எதிராக திரும்பி இருக்கிறது தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக மாறியிருக்கு அப்படின்னு ஹர்திக் பாண்டியா இதை பற்றி தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா சொல்லியிருக்காரு.